யாகரிஷி குருஜி வந்து பேசினபோது சொன்னார், இந்த மாதிரி 8 வாரம் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா வேண்டின்னு நம்ம செஞ்சா 4th வாரத்திலேயே எனக்கு நல்ல பலன். அவங்க எப்பவுமே கூடவே நிற்பாங்க. நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குற ஒரு பவர் வந்து அவங்களுக்கு இருக்கு. கடவுளை நம்புங்க, கடவுள் கண்டிப்பா அவங்க கூட இருப்பாங்க. அந்த வராகி அம்மன் கண்டிப்பா அவங்க கூட இருப்பாங்க. ஸோ நேர்மை உண்மை இருக்கணும், இல்லாட்டி அவங்க அந்த பக்கமே போக முடியாது. நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன், அம்பாள் எடுத்தோன்னு எதையும் செய்ய மாட்டாங்க. எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க வச்சு கடைசி கட்டத்துல மினிமம் எனக்கு தெரிஞ்ச 5 வருஷம் 6 வருஷம் அம்பாளை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இப்போ 2 வருஷமா எனக்கு வாராகி அம்மா மேல வந்து ரொம்ப டீப் டிவோஷன். என்னாக்க வந்து எனக்கு ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. அண்ட் நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். அண்ட் இங்கே சென்னையில் சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சொந்த வீடு விட்டு போயிருக்கோமே. எனக்கு அம்மா அண்ணா எல்லாருமே இங்கே இருந்தாங்க. ஸோ அப்புறம் நான் இந்த யூடியூப்ல சேனல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோடனே வாராகி பக்தி பற்றி வந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஃபோட்டோ நான் திருவண்ணாமலை போகும்போது தானே ஒரு ஃபோட்டோ எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அண்ட் அதே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு அம்மாவா என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அண்ட் தட் இஸ் ஒன் பிக் திங். எனக்கு அது ஒரு பெரிய இது. பிகாஸ் அம்மாவா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்கங்கிறச்சு. அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல பார்த்து எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோடனே சொன்னாங்க, விளக்கேற்றி கும்பிட ஆரம்பிங்கன்ட்டு. அப்படிதான் நான் ஆரம்பித்தேன். ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு, அம்மா எனக்கு பெருசாலும் பூஜை தெரியாது, இந்த அகல் விளக்குல நீ இருக்குன்னு சொல்றாங்க, நீ என்னை காப்பாற்றணும்னு சொல்லி நான் அப்படி ஆரம்பிச்சது தான். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோடனே பஞ்சமி பூஜை பண்ணோன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ நான் ஐ ஸ்டார்டட் டூயிங் தேய்பிர பஞ்சமி அண்ட் வளர்ப்பிற பஞ்சமி ரெண்டுமே நான் பண்ணுறேன். ஸோ அதில் நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது. அண்ட் அதோட பெரிய மிராக்கிள்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி யூடியூப் ஃபாலோ பண்ணுச்சு யாகரிஷி குருஜி வந்து பேசினபோது சொன்னார், இந்த மாதிரி 8 வாரம் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் வேண்டின்னு நம்ம செஞ்சால் விளக்கு போட்டு எவ்ரி சாட்டர்டே வளர்பிற பஞ்சமியில் ஆரம்பிக்கணும். அண்ட் அந்த விளக்கு போட்டு அம்மா ஈவினிங் 8 to 9 கும்பிடணும்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் வளர்பிற பஞ்சமியில ஃபர்ஸ்ட் வாரம் ஆரம்பிச்சு எவ்ரி சாட்டர்டே டெடிக்கேட்டடா 8 months பண்ணேன். எனக்கு பண்ண 4th வாரத்திலேயே எனக்கு நல்ல பலன். அண்ட் நான் சென்னை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு எனக்கு இப்போ டே ஷிஃப்ட்ல எனக்கு வேலை கிடைச்சிச்சு. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, என்னோட ஷிஃப்ட் மாறிச்சு. அது ஒரு பெரிய மிராக்கல். அண்ட் அப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாமா, ஒரு ரியலி புல்லரிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னன்னா, வந்து எல்லாரும் சொன்ன வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க குரூப்ல, இந்த மாதிரி எங்க வீட்டில் வந்து அம்மா சாப்பிட்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்கன்னு. நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சோன்னா எனக்கு யோசிப்பேன், நான் ரொம்ப சிம்பிளா பூஜை பண்றேன். நான் உனக்கு எங்க வீட்டில் வந்து என்கிட்ட எதுவும் நீ சாப்பிட மாட்டேற, தண்ணிலாம் வைப்ப குடிக்க மாட்டாங்க. பட் ஒரு நாள் என்ன, இந்த மாதிரி பஞ்சமி பூஜை பண்ணுச்சு, அம்மாவுக்கு நான் ரெட் கலர் சாரி கட்டினேன். பிகாஸ் என்கிட்ட சிலையா இருக்காங்க அம்மா. ஸோ நான் மெரூன் கலர்ல கோல்டன் பார்டர் வச்சு சாரி கட்டினேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு எங்க பெரியமா வந்தாங்க. நான் பூஜை முடிக்கிறேன், கரெக்டா தீபாரத்தை காட்டுறேன், எங்க பெரியமா அதே மெரூன் கலர் வித் கோல்டன் பார்டர் கட்டிட்டு அதே புடவை கட்டிட்டு வந்தாங்க. அம்மாவுக்கு நான் கருப்புன்னு அடை செஞ்சேன். அவங்க எனக்கு ரொம்ப பசிக்கிறது சாப்பிடணும்னு சொல்லி அடை சாப்பிட்டு பூண்டு சட்னி சாப்பிட்டு போனாங்க. எனக்கு செம்ம சந்தோஷம். பிகாஸ் அம்மா நேரில் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போனாங்க. இதுக்கப்புறம் நான் அம்மாவை டவுட் பண்ண மாட்டேன். எனக்கு அம்மா என்னோட இருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் இந்த அனுகிரகம் கிடைக்கணும். வராகி தாயே போற்றி. நான் வந்து என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ அதனால் மலேசியா போயிருந்தேன். ஸோ என்னோட குரு கண்ணன் ராஜமாணிக்கம் அப்போ ஒரு காடஸ் மேக்கப் ஒன்று போட்டார். ஓகே. ஸோ அப்போது அவங்க அந்த வாராகியோட அது போட்ட உடனே ஸோ அவங்க அந்த போட்ட மாடலும் ஸோ அதை பார்த்த எனக்கும் ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. ஸோ அன்னிலேருந்தே ஐ ஃபீல் வெரி குட் அண்ட் வெரி வைப். அதுக்கப்புறம் இங்கே வந்தேன்னா இங்கே எங்கள் அண்ணன் மூலமாக எனக்கு அம்மாவை தெரியும், வாராகி அம்மாவை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் ஒருத்தரும் இவங்களோட ஒரு ஃபேஸ் கட்லேயே வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். தென் அதுக்கப்புறம் வடபழனியில் அவங்கள போய் நான் அடிக்கடி பார்க்குறது உண்டு. ஸோ இப்படி தான் எனக்கு அம்மாவோட அறிமுகம். ஓகே. வாராயம்மன் பக்தர்களுக்கு இந்த தருணத்தில் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி இந்த மெசேஜும் வந்து வாராகியும் நானும் அப்படின்றதே வந்து ரொம்ப கனெக்டடாக இருந்தது. நம்மள அவங்களோட பக்கத்தில் ஒட்டி பொருந்தி எக்ஸாக்ட்லி ரொம்ப டிவைனாக இருந்தது. அதுவும் ஃப்ரைடே வேற வச்சுருக்காங்க. யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் எல்லாரையும் சொல்கிறேன், யாருக்கு நான் காளி வாராகி அந்த மாதிரி. ஸோ அம்மாவை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க எப்பவுமே கூடவே நிற்பாங்க.
ஸோ நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குற ஒரு பவர் வந்து அவங்களுக்கு இருக்கு. அது நாட் ஒன்லி பிஸ்னஸ் பீப்புள், அது ஃபேமிலியாக இருக்கட்டும், ஏதோ கஷ்டம்னு அவங்க கிட்ட என்ன போய் நின்னா கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. நிச்சயமா. அண்ட் அவங்க நம்ம ஆப்போசிட்ல நின்று பேசுறதெல்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆ. ஸோ இப்போவே எனக்கு டிவைனாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் அம்மா வந்து வாராகி தான். ஹாய் மேம், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். வாராகி அம்மன் நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை வெல்கம் பண்றேன். வாராகி அம்மனை உங்களுக்கு பர்சனலாக கன் பண்ணிக்கிற விஷயமா எது இருக்கு? வாரத்தில் ஒரு நாளாவது அந்த அம்மா பார்த்தே ஆகணும் எனக்கு. அதனால அந்த அம்மாக்காகவே வந்து நான் வார வாரம் கோயிலுக்கு போகிறது உண்டு. வியாழக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு நாள் எனக்கு எப்போ ஃப்ரீயாக கிடைக்குதோ, ஒன்று வியாழக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ஓகே. கண்டிப்பாக அந்த அம்மாவை பார்த்துருவேன். ஆ. என்னோட வாழ்க்கையே ஒரு பிளெஸ்ஸிங்னு நினைக்கிறேன். அந்த கண்டிப்பா. அம்மாவோட பரிபூர்ண அருள் இல்லாமல் ஒரு திருநங்கையாக இருந்தாலும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ தைரியமாக இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறது, பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல சாதனைகள் படைக்கிறதுக்கும் அந்த அம்மா ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. Okay. இன்னைக்கு அரசியலில் இறங்கியிருக்கேன். ஆஹா. அதுக்கான ஒரு தைரியம் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அந்த அம்மாவோட பிளெஸிங்ஸ்னு நினைக்கிறேன். Okay. ஸோ ஐம் அ பிளஸ்ட் கிட் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். கண்டிப்பா ஆல்வேஸ். இந்த தருணத்துல வாராகி டிவி நேயர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கடவுளை நம்புங்க, கடவுள் கண்டிப்பாக உங்க கூட இருப்பாங்க. அந்த வாராகி அம்மன் கண்டிப்பாக உங்க கூட இருப்பாங்க. ஸோ நீங்களும் ரெகுலராக கோயிலுக்கு போங்க, இல்லை உங்கள் வீட்லேயே உட்காந்து கூட ப்ரே பண்ணுங்க. மனசு அப்படியே ஒருநிலைப்படுத்தி கொஞ்ச நேரம் கடவுளை நினச்சி ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எனக்கு வந்து 2018 பரத்வாஜ் சுவாமிகள் இருக்காரு ம். கள்ளிக்குப்பத்தில். ஆ. பௌர்ணமிக்கு போனேன். அங்கே தான் நான் முதல்ல வராகியை பார்த்தேன். அப்போ எனக்கு வராகி பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய எலுமிச்சை பழமாலே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒன்றும் எனக்கு கண்ணிலே நிற்குது ஃபர்ஸ்ட் டைம். சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த 9 பௌர்ணமி போனேன். எல்லாம் எனக்கு தானாக கிடச்சிது. ம், ம். அந்த அம்மாவுடைய தீர்த்தம், அவர் வராகி பற்றி ரொம்ப இதுவாக பேசி இது பண்ணார். அப்புறம் இந்த முத்து மாலை அந்த இது அவருக்கு எல்லாம் கிடச்சிது. அப்புறம் நான் வந்து ஒரு இதுக்கோசரம் காசு பே பண்ணேன், ஒரு நல்லது ஏதோ நடக்கணும்னு. அப்போ அவர் அந்த ஷீடர் மூலியம் கொடுத்தது வராகி ஃபோட்டோ தான். அப்படிங்களா? சந்தோஷம். இப்போ உங்க வாழ்க்கையில் நடந்த ஏதாவது அற்புதத்தை பத்தி சொல்லலாமா? அம்மா இருக்குங்க சார், சில இது இருக்கு. ஆனால் இன்னும் நடக்க வேண்டியதோ நிறைய இருக்கு. அதாங்க சார் மனுஷங்க அப்படின்ற மாதிரி அதுதான் எவ்வளவு கொடுத்தாலும் நிறைய. இது இல்லை, ஆனால் நிறைய காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ சமீபமா வாராகி அம்மனை பத்தி நிறைய பேர் நிறையவா கும்பிடுறாங்க, ஆமாங்க வழிபடுறாங்க. சார், நிறைய இது எப்படி பாக்குறீங்க? இந்த தருணத்துல வாராகி நேயர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? எனக்கு அந்த அளவுக்கு வெளியில பேசி பழக்கம் இல்லை. இல்ல, சும்மா. பட் ஆனால் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது சொல்றாங்க. பட் அந்த என்னுடைய மனசுல நம்ம கடவுள் நமக்குள்ள இருக்காரு. வெளியே தேடவானா? ஆமா, நான் அந்த அம்மாவை நினைக்கிறது அவளுக்கு தெரியும். நம்ம உண்மையா வந்து எதிரிக்கெல்லாம் அவளுக்கு உண்மை நியாயத்தை கட்டுப்படுறவள் அவள். ஏன்னா அவர் எதிரிய யாரா உண்மையா நடந்துக்கிட்டா அவள் உண்மையா இருக்கவங்க தான் அவன் வரைக்கும் நம்மளால வழிபட முடியும். இல்லைன்னா முடியாது. நேர்மை உண்மை இருக்கணும், இல்லாட்டி அவன் அந்த பக்கமே போக முடியாது. கண்டிப்பா. அதால அவ என்கிட்ட வந்தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அம்பாளுக்கு வந்து இன்னும் சொல்றாங்க, அம்பாள் வந்துட்டா எனக்கு வந்து அதை செய்யறாங்க, உடனே அம்பாள் வந்து எனக்கு உடனே வந்து வேண்டதை உடனே செய்யறாங்க. நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன், அம்பாள் எடுத்தோன்னே எதையும் செய்ய மாட்டாங்க. இதுதான் உண்மை. இத சொல்றதெல்லாம் வந்து சும்மா பேருக்காண்டி வேணா அம்பாள் செஞ்சுட்டாங்க, அம்பாள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல நம்ம கர்ம வினைகளை வந்து குறைச்ச பிறகு நம்மளை சுத்தம் செஞ்சு நம்ம சுகத்தையும் நம்ம நண்பர்களையும் நம்மளோட உறவினர்களை எல்லாரையும் புரிய வச்சு நம்ம கஷ்டத்தை, பண கஷ்டம் எல்லாத்தையுமே, குடும்ப கஷ்டத்துல இருந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க வச்சு கடைசி கட்டத்துல மினிமம் எனக்கு தெரிஞ்ச 5 வருஷம் 6 வருஷம் அம்பால புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஓகே இவன் நல்லவன், அம்பாள் இவன் நல்லவன் சொல்லி கொடுக்குவாங்க. இது வந்து அவங்களுக்கு நடக்கிற சம்பவம் வந்து இப்ப நடக்கலாம். இப்ப வாராகி உடனே இப்ப 1 மாசத்துல போயிட்டு ஒரு ஐயர் சொல்றான் கும்பிட்டு வரான்னு சொல்றாங்கல்ல, அப்படி கும்பிட்டு வரான்னு சொல்றாங்க. அம்பாளுக்கு நடக்குது, அது வந்து யதார்த்தமா நடக்கிறது. அது அவங்களோட நேரங்கள். ஆனா அம்பாளை வந்து தெய்வமா பாதிச்சு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் அம்பாளே கெதின்னு இருந்தால்தான், அவங்களே சரணாகதி அடைஞ்சாதான் அடைஞ்சாதான் அம்பாளோட முழு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது 100% உண்மை.